பிகினர்ஸ் கூடங்க ரொம்ப சாஃப்டாக விரிசல் இல்லாத ஜாமுன் போடணுங்களா, இந்த ரவா குலோப் ஜாமுனை கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. ரொம்பவே சூப்பராக வரும். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுங்க, ஒரு கப் ரவை போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த ரவையுங்க ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஒரு கப் ரவைக்குங்க 3 கப் பால் ஊற்றிங்க. பால் கொதி வந்த பின்னாடிங்க நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டி விடாமல் கிளறி விட்டுக்கோங்க. கட்டி விழுந்தாலும் அந்த கரண்டிலேயே மசிச்சு விடுங்க, கண்டிப்பாக கரைஞ்சி போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரவையை வறுத்துருக்குறோம். இந்த மாதிரி கெட்டியான பின்னாடிங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் போட்டுங்க, மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டு ஆறரைக்கு எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு கப் ரவைக்குங்க 1.5 கப் சர்க்கரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 கப் போட்டுக்கோங்க. அது கூடங்க எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றிங்க. சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதை ஆறின பின்னாடிங்க இந்த ரவை இதையை நல்லா போட்டு கையில் மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்குங்க, அதனால் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் உள்ளங்கையில் நெய்யை வச்சுங்க. இந்த மாதிரி அழகாக உருட்டினீங்கன்னா விரிசலே வராதுங்க. இதில் இந்த மாதிரி அழகாக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் ஒரு மிதமான சூட்லிங்க எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா ஒரே கலரில் எல்லா ஜாமுனும் கிடைக்குங்க. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டுங்க சுகர் சிரப்பில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான விரிசலே இல்லாத ஜாமுன் ரெடிங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.